வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.5ஆக குறைந்துள்ள நிலையில் எஸ்பிஐ போன்ற பொதுத்துறை வங்கிகள் வீட்டு கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைத்து உள்ளது. இதனால் ஏற்பட போகும் மாற்றங்கள் தொடர்பாக பொருளாதார நிபுணர் சிற்பியுடன் நமது செய்தியாளர் பிருத்திவி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆர்பிஐ தன்னோட ரெப்போ ரேட்டை குறைச்சதுனால எஸ்பிஐ போன்ற பொது நிறுவன வங்கிகள்லாம் கடன் கொடுக்கறதுக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கு. இது சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்மளுடைய பொருளாதார நிபுணர் சிற்பியிடம் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. ஆக்சுவலாக இந்தியாவின் மத்திய வங்கி என்று சொல்லப்படுகிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த ஒரு 1.5 வருடமாக எதிர்பார்த்த வட்டி விகித குறைப்பு, அதான் ஆங்கிலத்தில் பேங்க் ரேட் கட்டுன்னு இவங்க மேனேஜ்மெண்ட் மத்தியிலையும் சரி கார்ப்பரேட் மத்தியிலையும் சரி இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேங்க் ரேட் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு, தட் இஸ் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற பொது தொண்டு நிறுவன வங்கிகள் இவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு பணம் தேவை என்று ஒரு முறையீடு வைக்கும்போது அவங்க ஒரு ரேட்டை ஆஃபர் பண்ணுவாங்க. அதை தான் பேங்க் ரேட் என்று சொல்கிறோம். அதுதான் ரிப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். ரிப்போ ரேட்டு ஆர்பிஐ பேங்க்குகளுக்கு லெண்டு பண்ணக்கூடிய காஸ்ட்டு. காமன் மக்களுக்கு இதனால் ஏதாவது நன்மைகள் பயக்குமா இது குறையிறதுனால? நிச்சயமாக 3 கோணமாக அதை பார்க்கலாம். ஓகே, நான் அதை எப்படி புரிய வைக்கிறேன்னா வங்கிகளுக்கு இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டால் வங்கிகளுக்கு நிச்சயமாக லாபம்தான். ஏனென்றால் ஒரு வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுது இவங்களோட லெண்டிங் ரேட் ஆர்பிஐ லெண்டிங் ரேட்டை குறைக்கும்போது இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த லெண்டிங் ரேட்டை இபிஎல்ஆர் எக்ஸ்டர்னல் லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வங்கி தன்னோட வாடிக்கையாளர்கள், அந்த வாடிக்கையாளர் குறிப்பாக இந்த ரேட்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும்னு கேட்டோன்னா ஒரு ஹவுசிங் லோன் கொடுக்கும் பொழுதோ இல்லாட்டி ஒரு கார் லோன் கொடுக்கும்போதோ இல்லை கார்ப்பரேட்டுக்கு தரக்கூடிய லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் தரும் பொழுதோ இல்லை எம்எஸ்எம்இக்கு தரக்கூடிய ஒர்க்கிங் கேபிட்டல் என்று இந்த 4 பேருக்கும் அவங்களோட காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்டே கொடுத்தாலும் அப்படியே இந்த குறைக்கக்கூடிய 50 பேசிஸ் பாயிண்ட்டை அப்படியே பாஸ் ஆனும் பண்ணுவாங்க. ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைக்கும் பொழுது ஒரு 35 பேசிஸ் பாயிண்ட் குறையும் பொழுது அப்போ என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு முன்னாடி ஒரு இஎம்ஐ கட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு 70 லட்சம் 80 லட்சம் இது வாங்கும்போது உங்களுக்கு சராசரியாக ஒரு இஎம்ஐயில் ஒரு மாதம் இஎம்ஐயில் 2500 முதல் 3000 ரூபாய் நிச்சயமாக குறையும். அது கார் வாங்கினாலும் அந்த இஎம்ஐயில் காஸ்ட்டு குறையும், வீடு வாங்கும்போதும் குறையும். ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ரெப்போ ரேட் தொடர்பான பல சாதக பாதகங்களை பொருளாதார நிபுணர் சிற்பி நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாரு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் பிருத்திவி.